ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlog நம்ம சண்டே அன்னைக்கு சந்தைக்கு போகிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். புதுசாக யாராவது பார்த்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்கள். நான் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தேவையான விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணிக்குவேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம ஷாப்பிங் போகிறது, பர்ச்சேஸ் பண்ணுறது, நம்ம ஃபேமிலியில் எப்படிலாம் நம்ம செலிப்ரேட் பண்ணுறது எல்லாத்தையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்குவேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. சந்தையை கிராஸ் பண்ணி ஏன் போகிறோன்னா எப்போவுமே ஏடிஎம் போய்ட்டு சேஞ்ச் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஏன்னா இங்கே எல்லாமே 10 ரூபாய் 20 ரூபாய் அந்த மாதிரி 50 ரூபான்றதுனால இங்கே ஜிபே ஒருத்தர்கிட்ட இருக்கும், ஒருத்தர்கிட்ட இருக்காது. இங்கே எவ்வளோ பாடு இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா இங்கே ஈவினிங் சந்தை போடுவாங்கன்னு தெரிஞ்சாலே இந்த அழுகின தக்காளி காயெல்லாம் தூக்கி போடுவாங்க இல்லையா? ஸோ அந்த கோஸு அந்த காலிஃப்ளவர்லாம் வெட்டிட்டு அந்த இலெல்லாம் போடுறதுனால இங்கே மாடு நிறைய இருக்கும். ஈவினிங் எப்போ வேணால் மழை வரலாம். அதனால வாரமான 5 மணிக்கெலாம் கிளம்பி சந்தைக்கு போயிட்டு காய்கறியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். வீடியோஸ் போட்டு ரொம்ப நாளாகுது, 1 மந்த் கிட்ட ஆக போகுது. ஸோ 2 வாரமாக நான் சந்தைக்கு போகல. அதே வீடியோ போட்டால் உங்களுக்கும் போர் அடிக்குமேன்னு தான் நான் போடலை. ஆனால் ஒரு நாள் நான் போவேன், ஒரு நாள் அவர் போவார். 2 பேருமே ஒன்றா போகும்போது நான் வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு போடுவேன். அதே போல் காய்கறி 5 கிலோ வெங்காயம் 100 ரூபா, 5 கிலோ தக்காளி 100 ரூபா. நான் ஏன் வாரமான வாங்கி வைக்கிறேன்னா டெய்லி போய் ஃப்ரெஷ்ஷாக காய் வாங்கி எங்களால் செய்ய முடியாது. ஏன்னா வீடும் இந்த கடை வீதி எல்லாமே கொஞ்சம் தொலைவாக இருக்கிறதுனால நம்ம ஒரு வாட்டியும் வண்டி எடுத்துன்னு வர முடியாது. அதுக்குமே பெட்ரோல் வேஸ்ட்டு தான். ஸோ வீக்லி ஒன்ஸ் நமக்கு என்ன காய்கறி தேவை, அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம நான்வெஜ் எல்லாமே செய்வோம். அதனால் அந்த வீக்லி ஒன்ஸ் காலையிலே நான்வெஜ் வாங்குறது, ஈவினிங் காய்கறி வாங்குறது, குழந்தைங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்குறது, இது எல்லாமே நாங்கள் அந்த வீக் எண்டில் நாங்கள் பார்த்துப்போம். அப்படி தான் நாங்கள் இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஏன்னா காலையில் அறக்க பறக்க எழுந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு பசங்களை 8 மணிக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவர் 8:30 மணிக்கு ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு மற்ற வேலையை சேர்த்துக்கே டைம் போயிடும். இதில் ஃப்ரெஷ்ஷாக காய் வாங்கி சமைச்சு சாப்பிட்ற அளவுக்குலாம் நமக்கு டைம் கிடையாது. எல்லாருமே ஓடிட்டே இருக்காங்க ஃபாஸ்ட்டாக. அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அனுப்பிடணும். அதுக்காக நான் வாங்கி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன். இது போல தான். அதேமாதிரி நான் காயை அரிஞ்சிலாம் வைக்க மாட்டேன். காலையில் எழுந்து கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுத்து அனுப்பிடுவேன். இது 1 ரூபாவா? தேங்காய் மண்டியில் போனால் ரேட்டு கம்மியாக இருக்கும். ஆனால் இவங்கக்கிட்ட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நான் வாங்கலை. தேங்காய் மண்டிக்கு போனால் நமக்கு 20 ரூபா ஒரு காய் சொன்னாலே நம்ம 3 காய் கூட வாங்கிக்கலாம் 50 ரூபாய்க்கு. ஸோ அப்படியே காலிஃப்ளவர் 20 ரூபான்னாங்க, 2 வாங்கினேன். கீரை வாங்கினா முன்னாடியே நம்ம க்ளீன் பண்ணி செஞ்சு வச்சாதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே சுண்டல் சாப்பிட்டு தான் வருவேன். இப்போலாம் என்னன்னு தெரியல. எனக்கு அந்த பிளாஸ்டிக்கில் வாங்கிட்டு வரதை அவாய்ட் பண்ணணும். நம்ம பிளாஸ்டிக் நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கொதிக்க தராங்களா, அதனால நான் வாங்கலை. நம்ம வெறும் வடை மட்டும் வாங்கி சாப்பிட்டு அப்படியே சந்தையை சுற்றி பார்த்துட்டு கிளம்பிடலான்னு. ஒரு சில விஷயத்தை நம்மளே அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா தண்ணிலாம் நிறைய நம்ம வெளியே போகிறோன்னா ஒரு சில்வர் கேன் பேக்கில் வச்சுக்கோங்க. அது நம்ம தண்ணி இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லாம் போகிறோன்னா அங்கே வாட்டர் ஃபில்லிங் இருக்குது. அதில் நம்ம காசு கொடுத்து தண்ணி வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட காசு வந்தாலும் சரி, காசே இல்லைனாலும் சரி, எப்போவுமே பழசை மறக்கவே கூடாது. பார்த்து செலவு பண்ணணும். இது தேவையா, இது வேணுமா அப்படின்றத யோசித்து தான் நானுமே சரி அவருமே சரி வாங்குவோம். எங்கள் பிளாகை தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், நம்ம கஞ்சமாலாம் இல்லை. இப்போ இருக்க நிலமையில் நம்ம சம்பாரித்து சேர்த்து வச்சு படிக்க வச்சு கரையேற்றுறதே பெரிய விஷயம். உங்களுக்கு தெரியாது இல்லை, ஸ்கூலுக்காகவே நம்ம நிறைய செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது படிப்புக்காக. அவங்க அந்த இடத்துல நல்லா படித்தாதான் நாளைக்கு அவங்க கஷ்டம் இல்லாமல் வாழ்வாங்க. நம்ம கோடீஸ்வரங்க கிடையாது. நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாகவே இருந்தாலும் நம்ம ஒரு பொருளையும் பட்ஜெட், ஏன் நம்ம சந்தைக்கு காய் வாங்குகிறோம், பெரிய சூப்பர் மார்க்கெட்லலாம் போய் ஷாப்பிங் பண்ணி நான் வீடியோ போடக்கூடாதா? சந்தையில் 10 ரூபா கம்மியாகவும் இருக்கும், நமக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காயுமே தருவாங்க. இப்போ நீங்கள் 5 கிலோ வெங்காயம் வாங்கினீங்கன்னா அதை நீங்கள் எடை போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் சந்தையில் வருவோம். அப்படியே ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு வடை வாங்கினோமா சாப்பிட்டோமா, அவ்வளோதான். இதுதான் நம்ம சாப்பிட்டா மாதிரியே இருக்கும், ஷாப்பிங் பண்ண மாதிரியே இருக்கும், அப்படியே வீட்டுக்கும் போயிடுவோம். பெருசாக ஒன்றும் 100 200 நம்ம செலவு பண்ண போகிறது கிடையாது. இந்த கேக் எல்லாமே இந்த அண்ணா கிட்ட ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வருவார். அப்போவே காலி ஆகிடும். அதுவும் நம்ம இப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு வரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா கேக் எதுவுமே கிடைக்காது. நான் அதனால் ஃபஸ்ட்டு இவர்கிட்ட வருவேன், என்ன இருக்குதுன்னு பார்ப்பேன். பிஸ்கெட் எல்லாமே கிலோ 50 ரூபான்னு எடை போட்டு தருவார். கேக் எல்லாமே நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்கும். இவர் என்ன சொன்னார்னா, அந்த வீடுகள்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் வாங்கின்னு இவர் சேல் பண்ணுவாராம். ஸோ கப் கேக்கெலாம் அந்த வீட்டில் செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். நான் பெரிய பேக்கரிக்கெலாம் போயிடலாம் அந்தளவுக்கு நான் வாங்க மாட்டேன். நம்ம கண் உட்பட நமக்கு தெரிஞ்ச கடை, சின்ன அதாவது சிறு தொழில் செய்கிறாங்களா அவங்களுக்குலாம் நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணணுன்ட்டு வாங்குவேன்.
சக்கரவள்ளி கிழங்கு லோக்கல் இல்லை, சக்கரவள்ளி கிழங்கு. வாரம் ஒரே காய் வாங்கி செய்யாமல் இங்கே வரும்போது நமக்கு எல்லா காயுமே இப்போ வந்து இது வந்து ஏசிலே இருக்குது. நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் இருந்தால் பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தது பார்த்திங்கன்னா எல்லாம் கொஞ்ச நேரத்துலேயே சுருங்கி போயிடும். அது நல்லாவே இருக்காது. அந்த ஏசியில் இருக்க வரைக்கும் பளபளன்னு இருக்கும். ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா மார்க்கெட்லேருந்து மூட்டை மூட்டையாக கட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. சிலர் தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக சோரைக்காலாம் எடுத்துகிட்டு வருவாங்க, பீர்க்கங்காய் எடுத்துகிட்டு வருவாங்க, முருங்கைக்காய் மரத்துலேருந்து முருங்கீரை எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் காய் எல்லாமே ரெண்டு வாரம் நீங்கள் வச்சுருந்தா கூட நல்லாயிருக்கும் அந்தளவுக்கு. ஆனால் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கும்போது அது கொஞ்சம் ஏசியில் வச்சு பழசெல்லாம் புதுசு மாதிரி காட்டுவான். அதனால தான் நான் இந்த மாதிரி கடைகளில் போய் பர்ச்சேஸ் பண்ணுவேன். நமக்கும் 10 ரூபா கம்மியாக கிடைக்கும், காயும் நல்லாயிருக்கும். இந்த அக்கா கிட்ட வந்து பூ 10 ரூபா அழகு. ஸோ வந்து 2 அழகு 20 ரூபாய்க்கு வாங்கினாலே நான் குழந்தைக்கு டெய்லி பூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி அவளுக்கு டெய்லி பூ வச்சு தான் அனுப்புவேனே. ஸோ வந்து இந்த பூவே நான் அடுத்த வாரம் வரைக்கும் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி வச்சு அனுப்புவேன். கட்டினோம்னா எவ்வளோ முழம் வரும் பார்த்திங்கன்னா, இப்போ 20 ரூபாய்க்கு நான் வாங்குறேன்னா அது கிட்டத்தட்ட 2 முழம் வரும். ஒரு அரை முழம் டெய்லி பாப்பா தலையில் வச்சு அனுப்புவேன். இல்லை நம்ம சாமி கும்பிடும்போது போட்டுப்பேன். சாமந்தி 10 ரூபாய்க்கு வாங்கினா வெள்ளிக்கிழமை போடுவேன். இது போல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், நமக்கு தேவையான வரைக்கும் நம்ம வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ வாரம் ஒரு நாள் பூ வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது. பழம் வாங்கிக்குவோம். இங்கேயே வாழைப்பழம், செவ்வாழை, கற்பூரவல்லின்னு 50 ரூபாய்க்கு பழம் வாங்கிக்குவோம். ஸ்நாக்ஸும் வாங்கிட்டோம்னா முடிஞ்சுது. வீட்டில் எப்போவுமே எந்த பொருளுமே இல்லைன்னு இல்லாமல் எல்லா பொருளுமே இருக்கும். அதுக்குன்னு கடைக்கு போய் அந்நேரத்துக்கு போய் வாங்குற எங்களுக்கு அந்த ஹேபிட்டே கிடையாது. எப்போவுமே ஃப்ரூட்ஸ்னால் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனா கூட ஒரு ஆப்பிள், மாதுளப்பழம் இல்லை வாழைப்பழம் இருந்தால் கூட அதை கொடுத்தா சாப்பிடுங்க. சாப்பிட்லன்னா கூட சாப்பாடு சாப்பிட்லன்னா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரூட்ஸ் வீட்டில் இருக்கும். அதேமாதிரி ஸ்நாக்ஸும் இருக்கும். ஸ்கூல் போயிட்டு வந்தாங்கன்னா ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இருக்கிற ஸ்நாக்ஸை கொடுத்து இந்த வாரத்தை ஓட்டிடுவோம். இப்படி தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன். இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நான் வீட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா பழம். இங்கே எல்லாமே வாழைத்தோப்பு நிறைய இருக்குது. ஆனால் மரத்துலேருந்து இங்கே அழகாக ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. செவ்வாழெல்லாம் வெளியே போனாலே ரேட் அதிகம். இங்கெல்லாம் 6 பழம் 50 ரூபாய்க்கு தருவாங்க. அதுமாதிரி கற்பூரவல்லி 30 ரூபாய்க்கு தருவாங்க. நான் என்ன வாங்கிட்டு வந்தேன்றதை அப்படியே நம்ம பார்க்கலாம். ஸோ வெங்காயம் வந்து 50 ரூபாய்க்கு வாங்கினேன். அதே மாதிரி 10 ரூபா கொத்தமல்லி, கருவேப்பிலை, 20 ரூபா காலிஃப்ளவர். செவ்வாழையும் வாங்கினேன், இலக்கியும் வாங்கினேன். ஏன்னா குழந்தைங்க இலக்கி சாப்பிடுவாங்க, நம்ம செவ்வாழை சாப்பிட்லாம். ஒரு செவ்வாழை டெய்லி சாப்பிட்டா அதுவே ரொம்ப ஹெல்தி. ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க, ஃபைபர் எடுத்துக்கோங்க, அது எடுத்துக்கோங்கன்னு வாங்க. நமக்கு எது பிடிக்குதோ அதை சாப்பிட்டாலே உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, கான் வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புவேன், அதனால் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எல்லாமே நானும் அத்தையும் பாதி எடுத்துக்குவோம். பச்சை மிளகாய் 20 ரூபா தான். இந்த வாரம் பச்சை மிளகாய் வாங்கினா அதுவே ஒரு 2 வாரத்துக்கு யூஸ் பண்ணுவேன். சட்னிக்கு மட்டும் தான் போடுவேனே. பூ வாங்கிட்டேன், பழம், காய் இவ்வளோதான் இந்த வாரம் வாங்கிட்டு வந்தது. த நெக்ஸ்ட் டே வந்து என்னென்னா, நம்ம ஸ்கூல் லைஃப்பை யாராலையும் மறக்க முடியாது. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். அந்த பக்கம் போகும்போது அதை எடுக்கணும், என் பசங்கிட்ட காட்டணும்னு இந்த வீடியோ எடுத்தேன். நான் படித்த கவர்மெண்ட் ஸ்கூல் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அரசினர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி 6th-லேருந்து 12th வரைக்கும் இந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன். ஸோ அதை அப்படியே ஆட்டோவில் போகும்போது என் பசங்களுக்காக வீடியோ எடுத்துகிட்டு வந்து காமிச்சேன் இந்த ஸ்கூலில் நான் படித்தேன்னு. அன்னைக்கு மறுநாளே பார்த்திங்கன்னா என்னுடைய சிஸ்டர்-இன்-லா பாப்பாவுக்கு பர்த்டே. ஈவினிங் போயிட்டு பர்த்டேவெலாம் செலிப்ரேட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்த்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.